சாமி வேலம் வந்து பாருங்க, அற்புதமான ஆட்சி. நாமம் சொன்னவருக்கு எல்லோருக்கும் அருள் புரிவான். ஒரு கணத்திலே மன்னவனும் என போற்றப்படுகிற கோட்டாவின் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே நாவலர் வீதியிலே இருந்து வழியாக 7 பகுதிகளை நோக்கி யாத்திரை இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு 23 யாழ் நகரை சுற்றி ஐயப்ப சுவாமி வருவதால் பாருங்க, கடைகளில் எல்லாம் வாழையெல்லாம் கட்டி நிறகுடம் எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அதோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க கப்பெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாருமே வாழை கட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி ரோட்டையெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தோரணம் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் பாருங்க. தோரணம் எல்லாம் கட்டி ஐயப்பனை வரவேற்க நீரெல்லாம் ரோட்டுக்கு தெளித்து வச்சிருக்கணும். அதோட நிறகுரம் எல்லாம் வச்சிருக்கணும். யாழ் நகரமே ஒரு கலை கட்டுது பாருங்க. தேங்காய் எல்லாம் வச்சிருக்கணும் உரைக்கிறதுக்காண்டி. ஐயப்பன் சுவாமி வந்து கொண்டிருக்கிற பாருங்க. பாருங்க, ஜால் நேரத்தில் ஐயப்ப சுவாமி வேலம் வந்து கொண்டிருக்க பாருங்க. அற்புதமான ஆட்சி பதிக்கும் பக்தர்கள் வரலாம். பாருங்க, நிறகுடம் எல்லாம் வச்சிருக்கணும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த ராப்பொழுது இவ்வளோ அழகாக இருக்குது. இருக்கிறார்கள் ஒரு அழகான தரிசனத்தை சபரிமலையார் எழுத்தருளி வலம் வருகிற திருக்காட்சி அற்புதமாக அமைகிறது. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மகுட வாசகத்தில் பெருமானுடைய திருப்பவனி அமைந்து வருகிறது. ஆகவே எல்லா அடியவர்களுக்கும் சாமிமார்கள் எல்லோருக்கும் அருள் புரிவான். ஒரு கணத்திலே மன்னவனும் சபரிமலையில் இருக்கும் போதிலே கோண்டாவில் ஈழத்து சபரிமலை இது ஐய பெருமான் அல்லவா, மணக்கமலை நமக்கு இந்த உலகிலே என்று எம்பெருமான் அங்கே உங்களுடைய இல்லங்கள் வர்த்தக கடைகள் முன்பதாக ஊர்வலமாக வருகின்ற எம்பெருமான் தோழிகளிலே ஆண்டவனின் அழகினை நாம் காணும் போதிலே அழகான அற்புத சக்தி படைத்து ஆனந்த ரூபனாக மூன்று அவனை புதைத்திருக்கின்ற ஐயப்பமார்களும் அவனை வாழ்த்து பாடி மொழிகின்ற பொழுது ஐயப்ப சுவாமி பெருமான் சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பனுடைய நாம கீதாதி வீரனாக வீரமணி கண்டனாக சரணம் சரணம் ஐயப்பா, கலிக வரையா சரணம் ஐயப்பன் ஐயப்பனே அனாக சரணம் சரணம் ஐயப்பா, கோண்டாவில் ஈழத்து சபரிமலை அருள்மிகு சபரீச ஐயப்ப சுவாமி பெருமான் வெற்றிய வேண்டும் அல்லவா. 2025 ஆண்டு ஈழத்து சபரிமலை என போற்றப்படுகிற கோண்டாவின் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே இருந்து புனிதமாக வந்த சுவாமிமார்கள் ஈராளமானவர்கள் இன்றைக்கு இருந்து
சுவாமி ஐயப்பனை வரவேற்றுக் கொள்ளுகிறோம். வல்ல பெருமான் எல்லா இந்த வர்த்தக நிறுவனங்களுக்கு முன்பாக அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் அழகாக தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஸ்ரீ நதியா நகை மாடத்தின் முன்னே சுவாமிமார்களுக்கு இந்த குளிர்வானம் வழங்கிக் கொள்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அங்கே எல்லோரும் சென்று அந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆகவே அடியார்கள், சுவாமிமார்கள், ஏறியவர்கள், வர்த்தக பெருமக்கள் எல்லோரும் நாவலன் வீதியிலே இருந்து வழியாக 7 பகுதிகளை நோக்கி யாத்திரை இடம்பெற இருக்கிறது. எனவே எல்லோரும் இந்த யாத்திரையிலே கலந்து கொள்ளுமாறு பணியோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. வேண்டுமாறு வேந்தம் பரவலத்தையும் அன்புப்படுகின்ற தோன்றாவில் ஈழத்து சபரிமலை சபரீச ஐயப்ப சுவாமி பெருமான் அழகாக 2025ஆம் ஆண்டு இன்றைய சனிக்கிழமை நன்னாளிலே பந்திபூரமாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. சுவாமி ஐயப்பன் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிற காட்சி இடம்பெறுகிறது. ஆகவே இப்பொழுது லலிதா நகை மாளிகை நிறுவனத்தினருக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். நிறைகும்பம் பெற்று மாலை கட்டி தோரணம் கட்டி ஆகவே இந்த அழகான காட்சிகளிலே நீங்களும் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு வந்து எடுப்பேன். போலீஸாரும் கடமையில் ஈடுபட்டு எல்லாம் காணக்கூடிய இருக்கிறாங்க.
என்ன என்ன நடந்தேன்னு கேட்டேன். யார் மறைச்சேன்னு கேட்டேன். எனக்கும் 23
பாருங்க, திருநெல்வேலி சந்தியால் ஐயப்பனின் ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போகிறது ஜானை நண்பன் பாருங்க, பெருமளவான ஐயப்ப பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது திருநெல்வேலி சந்தையை மறைத்து அந்த ஐயப்பனின் ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, சிக்னல் லைட் அடியில் நிற்கிறேன். பாருங்க, இவ்வளோன பக்தர்கள் ஜானையின் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார்கள்.